வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் டாக்டர் ரா. வேங்கடாசலபதி அவர்கள் எழுதிய முச்சந்தி இலக்கியம் என்ற ஆய்வு நூலிலிருந்து முச்சந்தி இலக்கியம் எதிர்மறையும் நேர்மறையும் என்ற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய முதல் கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முன்னதாக இந்த முச்சந்தி இலக்கியம்னா என்ன, அதற்கு என்னென்ன வேறு பெயர்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிற இந்த இலக்கியம் நாட்டுப்புற மக்கள் பெரும்பாலும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகங்களாகத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. இந்த முச்சந்தி இலக்கியம் வெகுஜன இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முச்சந்தி இலக்கியத்தை பெரிய எழுத்து புத்தகங்கள், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், தெருப்பாடல்கள் இப்படியாக பல பெயர்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா மென்மையான தாளில், மலிவான அச்சில், பெரிய எழுத்தில் தான் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. பெரும்பாலும் படிக்காத, ஓரளவு படித்த பாமர மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு இலக்கியமாகத்தான் இதை குறிப்பிடுறாங்க. விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு இதழ் வெளிவந்துச்சு அன்றைய காலகட்டத்தில். சி.வி. விஸ்வநாத ஐயர் முதலான நடுத்தர வர்க்க அறிவாளர்களால் இந்த இதழ் நடத்தப்பட்டுச்சு. அந்த இதழில் இந்த முச்சந்தி இலக்கியத்தை பற்றி ஒரு விமர்சனம் போட்டிருக்காங்க. என்ன விமர்சனம் அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு குந்தகமான ஒரு காரணி, அதாவது தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக இந்த முச்சந்தி இலக்கியத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு உதாரணமாக வேதாள கதை, மதன காமராஜன் கதை, தன்னானை பாட்டு புஸ்தகங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே விவேக சிந்தாமணி இதழில் புஸ்தக வாசிப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை மோசே ஐயர் என்பவரால் எழுதப்பட்டுச்சு. அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, வாசிப்புக்கு உதவாத தந்தனப்பாட்டு, இது காமத்தை கர்வத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாருனா இந்த முச்சந்தி இலக்கியத்தை ஒரு தரம் குறைந்ததாகத்தான் குறிப்பிடுறாரு. அதற்கு உதாரணமாக குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பள்ளு, போற்றி மாலை, பதுமை கதை, மதன காமராஜன் கதை இதையெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அதற்கு அடுத்தபடியாக தமிழினுடைய இரண்டாவது நாவல் என்று சொல்லப்படக்கூடியது பத்மாவதி சரித்திரம். அதை எழுதியவர் மாதவையா. அவரும் என்ன பண்ணுறாருனா இந்த குஜிலி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த முச்சந்தி இலக்கியத்தை ரொம்பவுமே ஒரு தரம் குறைந்தது அப்படின்னு தான் குறிப்பிட்றார். அது எப்படின்னா, அவருடைய அந்த நாவலில் வரக்கூடிய இரண்டு கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்வதன் மூலமாக நாம் அதை தெரிஞ்சுக்க முடியுது. மாதவையாவின் பத்மாவதி சரித்திரம் நாவலில் உயர்நிலைப் பள்ளி செல்லக்கூடிய இளைஞர்களான நாராயணனும் கோபாலனும் இத்தகைய பாடல்களை படிக்கக்கூடிய பெண்களை கண்டிப்பதை நாம் பார்க்க முடியுது. ஒருவர் கூடி வீட்டு கறிவகைகளையும் ஊர்வம்புகளையும் பற்றி பேசுவதோடு நில்லாமல் இவர்கள் கட்டப்ப நாயக்கன் கும்மி, மூலி அலங்காரி பாட்டு இதையெல்லாம் படித்து வீண் காலம் கழிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லதங்காலுக்கு கொடுமை செய்த அவளுடைய நாத்தனார் மூலி அலங்காரியுடைய பெயரையே நல்லதங்கால் கதைக்கு மாதவியா சூட்டியிருக்கிறார். இந்த மாதிரி அவருடைய கதைப்பாடல்களில் இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா, கதைப்பாடலுடைய பெயரவே மாற்றி அதை ஒரு மாதிரி ஒரு ஏளனம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு தெரிய வருது. ஆர்பத்து நாட்டின் விழுகையும் இந்தியர் அழுகையும் அப்படின்னு ஒரு கும்மி புஸ்தகம். அதற்கு மதிப்புரை எழுத வந்த மகாகவி பாரதியார், இது சாதாரண கும்மி பாடல்களைப் போல வழுக்கள் நிறைந்து பண்டிதர்கள் கண்டு அருவருக்கும்படியாக இருக்கவில்லைன்னு சொல்கிறார். அதாவது இது சாதாரண கும்மி பாடல் மாதிரி பிழைகள் இல்லை, இது படித்தவங்க பார்த்து அருவருக்கும்படியாக இல்லை அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக திருவிக என்ன பண்ணுறாருனா, பட்டினத்தார் பாடலுக்கு உரை எழுத வர்றார், விருத்தி உரை நூலுக்கு முன்னுரை எழுத வர்றார். அப்போ அவர் இந்த குஜிலி இலக்கியத்தை பற்றி என்ன குறிப்பிடுறாருனா, இந்த குஜிலி நூல்கள் ரொம்பவுமே வியாபாரத்திலையும் பொருளீட்டுவதில் மட்டும் கவனம் கொண்டவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு மொழி மீதோ எழுத்துப்பிழை மீதோ எந்த ஒரு கவனமுமே கிடையாது. நிறைய பெரியவர்கள் எழுதிய அந்த நல்ல புத்தகங்கள் எல்லாமே இவங்களுடைய உரைகளால் ரொம்பவுமே அது பாழ்பட்டு போச்சு, அதை நினைக்கிறப்போ கண்களில் கண்ணீர் பெருகுது அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதோட நவசக்தி அப்படிங்கிற இதழில் திருவிக என்ன குறிப்பிடுறாருனா, குஜிலிக்கடை புத்தகங்களும் நாவல்களும் தமிழ் மொழிக்கு ஆபரணங்களாய் விளங்குகின்றன அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறார். வஞ்ச புகழ்ச்சின்னா நமக்கு தெரியும், அதாவது புகழ்வது போல பழிக்கிறது, அதாவது தமிழ் மொழிக்கு ஆபரணம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஏளனத்தோடு இவர் குறிப்பிடுறாரு. அப்போ குஜிலி அப்படிங்கிற சொல்லே ஒரு ஏளனம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமிநாத சர்மாவுடைய பானபுரத்த வீரன் அப்படிங்கிற ஒரு நாடகம் வெளிவந்துச்சு.
அதற்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தில் மதிப்புரை வருது. அதில் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மலிந்து குவிந்து குஜிலியில் விற்கப்படும் நாடகங்களைப் போல இது கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக குஜிலி அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்மறை பொருள் வந்திருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதே போல் புது புத்தகங்கள் விற்கக்கூடிய கடையில் போய் தேசிங்கராஜன் கதையை கேட்டால் அது கிடைக்காது, அதெல்லாம் குஜிலி கடையில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு இளக்காரமான ஒரு துணியில் தான் அந்த புத்தக கடைக்காரர் சொல்லுவார் அப்படின்னு கீவா ஜெகநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய செம்பதிப்புகள் பற்றி குறிப்பிட்ட தமிழறிஞர் சச்சிதானந்த பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் நூல்கள் அழகிய உருவத்தில் வெளிப்போந்து வருவது தமிழன்பர்களுடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி தர வேண்டியது ஒன்றுதான். ஆனால் குஜிலி கடை புத்தகங்களை பல தலைமுறையாக குறைந்த விலையில் வாங்கினவங்களுக்கு உயர்ந்த விலையில் நல்ல பதிப்பு வாங்க எளிதில் மனம் வராது அப்படின்னு அவரும் இந்த குஜிலி இலக்கியங்களை பற்றி அந்த குஜிலி பதிப்பு பற்றி ஒரு குறைவாகத்தான் குறிப்பிடுறாரு. அதே போல் ரசிகமணி என்று சொல்லக்கூடிய டி.கே. சிதம்பரநாத முதலியார் அவர்கள் முக்கூடர் பள்ளு அப்படிங்கிற நூலை தான் முதலாக ஒரு குஜிலி கடையில் தான் வாங்கினதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த குஜிலி இலக்கியம், முச்சந்தி இலக்கியம் அது அச்சிடப்பட்டிருக்கூடிய அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே மென்மையானதாக இருக்கும். அந்த தாள்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரமே அந்த காளிகோத்தினின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அது கிழிந்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அச்சுக்கோப்பு, அதை பிரிண்ட்டு சரியாக இருக்காது, பெரிய பெரிய எழுத்தில் இருக்கும். அதில் அகராதி, இலக்கணம், யாப்பியல் இதையெல்லாம் ஒன்றுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் போல் அவங்க அச்சிடுவாங்க. நிறைய பிழைகள் உள்ளதாக இருக்கும், அதில் நிறைய கருத்துக்கள் எதுவுமே சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. அந்த சுத்த பதிப்பு அப்படிங்கிறதுக்கு எதிராக அந்த குஜிலி பதிப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லானது சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது சின்ன பசங்கிட்ட கொடுத்துருவாங்க, அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அவன் அச்சு கோத்து புத்தகமாக வெளியிட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குஜிலி இலக்கியங்களை விற்கக்கூடிய அந்த நபர்களை கூட, அந்த வியாபாரிகளை கூட வாங்க போங்கன்னு மரியாதையாக பேச மாட்டாங்க, அவன் இவனை தான் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் நமக்கு தெரிய வருது. அதற்கப்புறம் 1867ஆம் ஆண்டில் அந்த நூற்பதிவு சட்டத்தின் கீழே நூலகத்துக்கு வரக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் கட்டாயமாக பதிவு பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. 1930 வருஷத்தில் ஒரு நூலகத்தில் இருந்த ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இத்தனை புத்தகங்களை எப்படி நாம் பதிவு செய்கிறது, எதையாவது கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த புத்தகங்களை எல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறார் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதுக்கு இந்த குஜிலி இலக்கியத்தை ஒதுக்கணும்னு சொல்லி சில காரணங்களை முன்வைக்கிறார். பஜார் புத்தகங்கள், பொதுவிடங்களிலும் சந்தைகளிலும் தெருக்களிலும் விற்கப்படக்கூடிய மோசமான அச்சில் அமைந்த மோசமான தாளில் மோசமான முறையில் அமைக்கப்பட்டு அச்சுப்பிழைகள் மலிந்து கீழான மொழியில் அமைந்த நூல்களையே இங்கு நான் சுட்டுகிறேன், நாம் அழித்து விடலாம். எந்த ஒரு நூலகத்திற்கும் இவை மானக்கேடே ஆகும். நல்லதங்கால், அள்ளி அரசாணி, கள்ளன்பாட்டு முதலானவற்றையே நான் குறிப்பிடுகிறேன்னு சொல்லி இந்த புத்தகங்களை எல்லாம் அழிக்கணும், இதெல்லாம் நூலகத்தில் வேண்டான்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் போட்டு அவங்களுக்கு பரிந்துரை பண்ணுறாரு. அரசாங்கமும் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரியான குஜிலி இலக்கியங்கள் எண்ணற்றதை அந்த நூலகத்திலேருந்து எடுத்து அதையெல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு தெரிய வருது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, காவடிச்சந்து அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்றில் குறிப்பிட வேண்டிய ஒரு நூல். அண்ணாமலை ரெட்டியார் தான் அந்த காவடிச்சந்து எழுதியிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே குஜிலி கடை பதிப்புகளாக வெளிவந்திருக்கு. எழுத்து பிழைகள் நிறைய இருக்குது. பாடங்களை அவங்கவுங்க இஷ்டம் போல் திருத்தி இருக்கிறாங்க, அதாவது அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது அதே மாதிரி அந்த அந்த அண்ணாமலை ரெட்டியார் நூல்கள் முழுமையுமே குஜிலி கடை பதிப்புகளாகத்தான் கிடைக்கிது. அதில் ஓரடியில் பார்த்தீங்கன்னா கூட, ஒரு பாட்டில் ஓரடியில் கூட 4 பிழைகளாவது இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த நடுத்தர வர்க்கத்தால் படிக்கக்கூடிய இந்த குஜிலி இலக்கியம் அப்படிங்கிறது படித்தவர்களால் ரொம்பவுமே ஒரு கீழான ஒரு இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏளனம், கேலி, இழிவுபடுத்துதல் இதுக்கெல்லாம் இலக்காக அந்த குஜிலி அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் அந்த குஜிலி நூல்கள் பற்றி படித்தவர்களுடைய பார்வையில் சொல்லப்பட்டது அப்படிங்கிற கருத்தை தான் இந்த முச்சந்தி இலக்கியம் எதிர்மறையும் நேர்மறையும் அப்படிங்கிற கட்டுரை பதிவு செய்திருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விளக்கங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிட்டு கேட்கலாம்.
மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.